பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைனூடாக ஆண்டவரே இந்த இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இதை ஆசீர்வதிக்கும்படியாக இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கத்த நீங்கள் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே இதை ஆண்டவரே செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரே மக்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக அமையத்தக்கதான கிருபைகளையும் ஆண்டவரே வழிகளை நீங்கள் உண்டாக்குங்க. இந்த நாள் ஆண்டவரை கொடுக்கிற வார்த்தைகள் ஆண்டவரை பாடல்கள் ஒரு மூலமாய் ஆண்டவரை உடைய பிள்ளைகள் தொடப்பட உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரை கூட இருந்து வழிநடத்தும்படியாக எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் இயேசு ஒருவரை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 8-13 வரை. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயினாலும் உன் இருதயத்தினாலும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசத்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருப்பதிலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கின்ற எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. யூதோன் என்றும் கிரகணோ என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோரும் கர்த்தரா தம்மை தொழுது கொள்கிற யாவரும் ஐஸ்வர்யம் சம்பன்னராக இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவரும் ரட்சிக்கப்படுவார். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். மக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். மக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான்
அவர் போல் யாருண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். மக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். மக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-13 வரை. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்று புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும். ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 13வது வசனம் வரையிலான வேத பகுதியாகும். நான் இங்கே 14வது வசனத்தையும் சேர்க்க விரும்பினாலும் நான் உங்களுக்கு கொடுக்கும் விவரங்களையும் பின்னணியையும் நீங்கள் பார்க்கும் போது இயேசு இங்கே ஒரு செயல்முறையை பின்பற்றுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது நம் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. மேலும் நாம் இதை நம் சொந்த வாழ்க்கையிலும் பிரயோகப்படுத்தி கொள்ளும் போது அது நமக்கு பெரிதான அளவிலே உதவி செய்யும் என்று நான் மிகவும் ஆழமாக விசுவாசிக்கிறேன். நாம் இப்போது லூக்கா 4வது அதிகாரம்
முதலாம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரையிலான வேத வசனங்களுக்கு நமது அவதானத்தை செலுத்துவோம். இந்த சம்பவத்துக்கு முன்புதான், அதாவது இயேசு வனாந்தரத்திலே சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுவதற்கு முன்பதாக அவர் யோவான் ஸ்நானகன் மூலமாக தண்ணீரிலே அவர் ஞானஸ்நானம் பெறுகிறார் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த பகுதிக்கூடாக உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். இயேசுவின் ஞானஸ்நானத்தின் போது அவர் ஞானஸ்நானம் பெற்று ஜெபித்து கொண்டு வெளியிலே வரும்போது இந்த குறிப்பிடத்தக்க சம்பவம் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல இயேசுவின் மீது இறங்கி, பின்பு பிதாவின் சத்தம் வெளிப்பட்டு வானத்திலிருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்ற சம்பவம் கூட இந்த பகுதியிலே இடம்பெறுகிறதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இணைந்து செயல்படுகின்ற இந்த தருணம் மிக அழகான ஒரு தருணமாக வேதாகமத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இது கர்த்தர் யார் என்ற யதார்த்தத்தை, உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. இங்கே இயேசுவின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அந்த சிறப்பு தருணத்தையும் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது அவர் மீது இறங்கிய அதே பரிசுத்த ஆவியினாலே மீண்டுமாக அவர் வழி நடத்தப்பட்டு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகின்றார். அங்கே அவர் 40 நாட்களாக பிசாசினாலே சோதிக்கப்பட்டு பாவமான காரியங்களை செய்வதற்கு அவர் பிசாசினாலே தூண்டப்பட்டு வருவதை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். பாருங்கள், முதலாவது வசனம் இப்படித்தான் தொடங்குகிறது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்த இயேசுவானவர் யோர்தானை விட்டு வெளியேறி பரிசுத்த ஆவியானவராலே மீண்டுமாக வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகின்றார் என்பதாக இந்த வசனம் தொடங்குகிறது. அவர் 40 நாட்களாக பிசாசினாலே சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் இதை வலியுறுத்துவதற்கும் இதை சுட்டி காட்டுவதற்கும் காரணம், நமக்கும் நம்முடைய வாழ்விலே சில நேரங்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட சில அற்புதமான அனுபவங்களை பெற முடியும். நாம் அவரை தனித்துவமான விதத்தில் ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நமக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சில வேளைகளில் அவருடைய வார்த்தையானது நம்முடைய இருதயங்களை தொடும் ஒரு விசேஷ காரியமாக இருக்கிறது. ஒரு சில வேளைகளில் அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தருணத்தை நீங்களோ நாங்களோ அனுபவித்திருக்கலாம். நாம் அனைவரும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் திரும்ப திரும்ப இத்தகைய அனுபவங்களை அனுபவிக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் தொடர்ந்தும் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். நமக்கு அவருடைய மகிழ்ச்சி தேவை, நமக்கு அவருடைய சமாதானம், நமக்கு அவருடைய வல்லமை, நமக்கு அவருடைய பலன் ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. அவர் நம் வாழ்வில் செயல்பட வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். மேலும் நம் பலத்தை புதுப்பிக்கும் இத்தகைய தருணங்களை அவரே நமக்கு தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்வில் ஒரு நோக்கத்துக்காக அந்த பலன் புதுப்பிக்கப்படுகிறது. நமக்கு இருக்கும் வாழ்வானது எளிதாக வாழக்கூடிய ஒன்றாக இல்லாதபடியினால் நமக்கு அந்த பலன் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே புதுப்பிக்கப்பட வேண்டும், கட்டாயம் புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்த உலகில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் சோதனைகள், பாடுகள், சவால்கள், கஷ்டங்கள் போன்றவற்றை பார்க்கும்போது அவைகளை மேற்கொள்ள கட்டாயம் அவருடைய பலனை நமக்குள் புதுப்பித்து கொள்ள வேண்டும். நம் இருதயங்களிலும் வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் செயல்படாமல் இந்த உலக வாழ்க்கை நம்மால் ஒருபோதும் ஜெயமுள்ளதாக முடித்து கொள்ள முடியாது. கர்த்தர் நம் வாழ்வில் செயல்படுகிறார் என்பதால் நம்முடைய வாழ்க்கை மிக எளிதாக இருக்கும் என்ற அர்த்தமும் கிடையாது. இந்த பகுதிக்குள் நாம் நுழைவதோடு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்பும் 2 விஷயங்கள் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் எல்லா நேரத்திலும் நம்மை எளிதான இடங்களுக்கு மாத்திரமே அழைத்து செல்வது இல்லை. கடினமான காரியங்களை தாங்கிக் கொள்ள நமக்கு தேவையான பலத்தை அவர் நமக்கு தருகின்றார். ஆகவே அவர் எப்போதும் நம்மை வசதியான அல்லது எளிதான இடங்களுக்கு மாத்திரமே வழி நடத்துவார் என்ற எதிர்பார்ப்பு நாம் வைத்துக்கொள்ளக்கூடாது. சில சமயங்களில் அவர் நம்மை கடினமான இடங்களுக்கு, அதாவது சவால்கள், பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள் நிறைந்த இடங்களுக்கு நம்மை சொல்லப்போனால் இயேசுவை போலவே நம்மையும் ஆவியானவர் சில சூழ்நிலைகளுக்கூடாக கொண்டு போகலாம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே காணப்படும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பிசாசு அவர் எந்தெந்த விதத்தில் சோதிக்க முயற்சித்தான் என்பதை பற்றி முழுமையாக பார்ப்பதற்கு முன்பாக அவர் பிசாசின் சோதனைகளை மேற்கொண்டார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே அது திட்டவட்டமாக கூறப்பட்டிருக்கின்றது.
இயேசு வனாந்திரத்திலிருந்து வெளியே வரும்போது இந்த சம்பவத்தின் முடிவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அங்கே சொல்லப்படுகிறது. அதனால்தான் நான் 14வது வசனத்தை நம்முடைய இந்த வாசிப்பிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே நான் விரும்பினதுக்கு காரணம் இதுதான். இயேசு ஆவியின் வல்லமையினால் நிறைந்தவராய் கலிலேயாவுக்கு அவர் திரும்பி போனார். அங்கேதான் அவர் தனது பொது ஊழியத்தை அல்லது பகிரங்க ஊழியத்தை அவர் தொடங்கினார். அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதால் அவர் ஞானஸ்நானம் பெறும்போது பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுகின்றார். மேலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய திட்டத்தை ஒரு சிறப்பான வழியில் அறிய விரும்புவீர்களானால் அவருக்கு நீங்கள் முதலாவது கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் கீழ்ப்படிதலுடன் இருக்கும்போது அவர் நம்மை தம்முடைய மகிழ்ச்சியினாலே நிரப்பி அவர் தம்முடைய ஆவியினால் கூட நம்மை நிரப்புகிறார். அவர் தம்முடைய பலத்தால் நம்மை புதுப்பிக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவி நிரப்புதலை நாம் அனுபவிக்கும் போது கூட நாம் பள்ளத்தாக்குகளுக்கூடாக கடந்து செல்ல வேண்டியிருக்கும். பிசாசின் சோதனை முறியடித்து இயேசு வனாந்திரத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர் ஆவியால் நிரப்பப்பட்டவராக மட்டுமல்லாமல் ஆவியின் வல்லமையிலும் செயல்படுகின்றார். அதை தான் அவர் நம் வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கின்றார். நாம் ஆவியில் நிரப்பப்பட வேண்டும், ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும், அவரால் வழிநடத்தப்பட வேண்டும். கடினமான நேரங்களிலும் சூழ்நிலைகளிலும் கூட நாம் அவருடைய ஆவியின் பலத்தால் செயல்பட வேண்டும். அவருக்கு நாம் செய்யும் ஊழியத்திலும் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மில் செயல்படுவதை நாம் காண விரும்புகிறோம். கர்த்தர் நம் மூலம் செயல்படுவதை நாம் காண விரும்ப வேண்டும். பெரும்பாலும் அது ஒரு புதிய வழியில் நம்மை வழி நடத்துவதோடு கர்த்தருடைய வல்லமையினால் நிறைந்து மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக ஒரு சில கடினமான விஷயங்களை கூட கடந்து செல்வது கூட அதற்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சோதனைகள் ஒரு நோக்கத்தோடு தான் அனுப்பப்படுகிறது. உண்மையில் முதலில் சோதிக்கப்படாவிட்டால் எந்த சாட்சி நமக்கு இருக்காது. நமக்கு சவால்களுக்கூடாக போக வேண்டியிருக்கும் போதும் நாம் ஏதாவது ஒன்றை எதிர்த்து போராட வேண்டிய இடங்களிலும் நம் வாழ்க்கையில் நாம் விஷயங்களை மேற்கொள்ள வேண்டிய இடங்களில் கர்த்தர் நமக்கு சாட்சிகளை வழங்குகிறார். அப்போதுதான் அந்த சாட்சிகள் மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஒரு தாக்கத்தை, ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு சாட்சியாக கூட அது இருக்கும். எனவே கர்த்தர் உங்களை இந்த செயல்பாட்டுக்கூடாக அழைத்து செல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடம் அளியுங்கள். அவர் உங்களை நிரப்பட்டும், அவர் உங்களை வழி நடத்தட்டும், அவர் உங்களை பலப்படுத்தட்டும். மற்றவர்களுக்கு திறன்பட சேவை செய்ய உங்களை அவர் பயன்படுத்தட்டும். இயேசு வனாந்தரத்தில் எதிர்கொண்ட குறிப்பிட்ட சோதனைகள் தான் என்ன? முதலாவது நாம் அதை பார்ப்போம். 40 நாட்கள் உபவாசமாக இருந்த பிறகு அவர் மிகுந்த பசியோடு இருந்தார் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இது ஒரு சரீர பிரகாரமான காரியத்தை பற்றிய சோதனை மட்டுமல்ல. இது அவரது அதிகாரத்தை அவர் துஷ்பிரயோகம் செய்ய, அவருடைய தனிப்பட்ட தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும்படியாக அவரை தூண்டுகிற ஒரு சோதனையாக இது இருக்கிறது. இன்னொரு வார்த்தையில் நாம் இதை சொல்வோமானால், தமது அதிகாரத்தை மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய அங்கே பயன்படுத்துவதற்கு பதிலாக தனது சொந்த சுயநலத்துக்காக, தனது சொந்த தேவைகளுக்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாக தூண்டுகின்ற ஒரு பிசாசின் சோதனையாக இது இருக்கிறது. பிசாசு அவரிடம், நீர் தேவனுடைய குமாரனாக இருந்தால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி கட்டளையிடும் என்றான். அப்போது அவர் தான் யார் என்று அங்கே சொல்கின்றாரோ, தான் யார் என்று அவர் தன்னை குறித்து பிரசங்கித்து மற்றவர்களுக்கு போதிக்கிறாரோ அதை நிரூபிக்கும்படியாக பிசாசு அவரை தூண்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பெரும்பாலும் பிசாசு அதை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய முயற்சிக்கிறான். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்கிறோம் என்பதன் அடிப்படையில் அல்ல, நாம் கர்த்தருடனாக வைத்திருக்கின்ற அந்த உறவை அசைத்து நமது உண்மையான அடையாளத்தின் மீது நமக்கு இருக்கும் விசுவாசத்தை அவன் அழித்து போடதான் எப்போதும் முயற்சித்து கொண்டிருக்கிறான். நாம் தேவனுடைய பிள்ளை என்று அங்கே தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவதை அங்கே செய்வதை விட, நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கும்படியாக சில விஷயங்களை செய்யும்படியாக இந்த நிலைமைக்குள் நம்மை தள்ள அவன் முயற்சிப்பான். பாருங்கள், இதிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இயேசுவின் ஞானஸ்நானத்தின் போதும் அவர் எதையும் செய்வதற்கு முன்பே பிதாவாகிய தேவன் அவரை பற்றி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்திருந்தார். நாம் அவருக்காக செய்யும் காரியங்களை வைத்தல்ல, மாறாக
நாம் அவரில் யார், அவருக்குள்ளாக நாம் யார் என்பதன் அடிப்படையிலே கர்த்தர் நம்மில் பிரியமாயிருக்கிறார். எதையும் நாங்கள் செய்வதற்கு முன்பே கர்த்தர் அவருடைய பிள்ளையாக எங்கள் மீது அவர் பிரியம் வைத்திருக்கிறார். அவங்க இயேசுவை பார்க்கும்போது அவர் தனது பகிரங்க ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அங்கே பிதா அவரை நேசித்திருக்கிறார் என்று ஒரு சத்தம் வருகிறது. அவருடைய அடையாளத்தின் அடிப்படை வெறுமனே அவர் அங்கே பிதாவுடனாக அவருக்கு இருந்த அந்த உறவின் அடிப்படையிலே தான் அவர் தம்முடைய குமாரன் மீது பிரியமாயிருக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். நாம் செய்யும் கிரியைகள் ஊழியங்கள் மூலம் அல்ல, நாம் அவருடைய மகன் அல்லது மகள் என்ற அடிப்படையிலே அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மில் பிரியமாயிருக்கிறார். ஆகவே எதை கொண்டும் பிசாசு உங்களை சோதித்து உங்கள் நிலையை நிரூபிக்க நீங்கள் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அத்தோடு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதை உங்களுடைய சுயநல நோக்கங்களுக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்தவும் கூடாது. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய அதை பயன்படுத்துங்கள், மற்றவர்களுக்கு பணி செய்ய அதை பயன்படுத்துங்கள். இந்த முதல் சோதனைக்கு இயேசு பதிலளிக்கும் விதமாக அவர் சொன்ன உத்தரவு என்னவென்றால், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவர் பதில் அளித்தார். உண்மையான வாழ்க்கை, ஒரு ஜீவியம் நமக்கு வேண்டுமானால் இயேசுவே நம்முடைய வாழ்வில் ஜீவ அப்பமாக இருக்கின்றார். அவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். உண்மையான வாழ்க்கையானது இங்கே தான் இருக்கிறது. உண்மையிலே சரீர பிரகாரமாக உயிருடன் நாம் வாழ இந்த சரீரத்துக்கு உணவு தேவைப்படுகின்றது. ஆனால் நம் ஆத்துமா வாழ்வதற்கு பரலோகத்திலிருந்து வருகின்ற அந்த ஜீவ அப்பம் தேவைப்படுகிறது. நித்திய ஜீவனை தரும் அந்த அப்பம் இயேசு கிறிஸ்து. பிசாசு அவரை ஒரு உயர்ந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டதாக அந்த நாட்களிலே அங்கே அவர்கள் கூறும் அந்த தேசத்துக்கு, குறிப்பிட்ட அந்த உயர்ந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். இயேசு இங்கே தான் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு நான் இஸ்ரவேலுக்கு போன போது நான் அங்கே போயிருக்கிறேன். அது ஒரு வனாந்தர பகுதியாகவும் மிகவும் வறண்ட ஒரு இடத்தை போலவும் காணப்பட்டது. ஆனால் இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டதாக அவர்கள் நம்பும் அந்த இடம் நாம் இன்றைக்கு நினைக்கிறது போல ஒரு தட்டையான பாலைவனம் போன்ற ஒரு இடம் கிடையாது. உண்மையிலே அது பாறைகள் நிறைந்த ஒரு மலை பகுதியாக காணப்படுகிறது. அது எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. வேதம் சொல்லுகிறது, பிசாசு அவரை ஒரு உயர்ந்த இடத்துக்கு அழைத்து சென்றார் என்பதாக. இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேலுக்கு போவீர்களானால் இயேசு சோதிக்கப்பட்டதாக அவர்கள் நினைவு கூறுகின்ற அந்த இடம் உங்களுக்கு அங்கே நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்ற வனாந்திரம் அல்லது பாலைவனம் என்று நினைப்பதற்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு இடமாகவே அது காணப்படுகிறது. எப்படி இருந்தாலும் பிசாசானவன் அவருக்கு இருக்கும் வல்லமையை சோதிக்கின்றான். அவன் அவரை பார்த்து, நீ என்னை முகங்குப்புற விழுந்து வணங்கினால் உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் நான் உனக்கு தருவேன் என்கிறான். அதாவது, நீ துன்பப்படவும் தியாகம் செய்யவும் போராடவும் வேண்டியதில்லை. நீ என்னை வணங்கினால் சிலுவைக்கு போக வேண்டிய தேவை உனக்கு இல்லை. அதை தவிர்க்கலாம். நான் உனக்கு இந்த உலகத்தின் மீது சகல அதிகாரத்தை தருகிறேன் என்று பிசாசு இயேசுவுக்கு சொல்லுகிறான். ஒரு பக்கத்தில் இது உண்மைதான். காரணம், பிசாசு இந்த ஆகாயத்தின் அதிகார பிரபுவாக காணப்படுகின்றான். இந்த உலகம் எங்கிலும் உள்ள அவிசுவாசிகளின் மனதை அவன்தான் குருடாக்கி அந்த உலகத்தின் அதிபதி அந்த தொழிலை அவன் செய்து வருகிறான். மக்களுடைய சிந்தைகளை, மனக்கண்களை குருடாக்கி வருகிறான். அவனுக்கு உண்மையிலே அதிகாரம், வல்லமை இருக்கிறது. ஆனால் அவனுக்கு முழுமையான வல்லமை அதிகாரமும் கிடையவே கிடையாது. இயேசு இங்கே இந்த சோதனையை மேற்கொள்கின்றார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம் நீ வணங்கி அவர் ஒருவருக்கு மாத்திரமே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று கூறி அந்த சோதனையை மேற்கொண்டார். வாழ்க்கையிலே குறுக்கு வழிகளை ஒரு நாளும் தெரிந்து கொள்ள வேண்டாம். எளிதான வழியை எடுத்துக்கொண்டு பிசாசுக்கு அடிபணிவதை விட கர்த்தரை வணங்குவதற்கும் ஆராதனை செய்வதற்கு நாம் செலுத்த வேண்டிய கிரயம், துன்பம், போராட்டம், பாடுகள், தியாகம் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அவனுக்கு குறிப்பிடத்தக்க வல்லமை இருந்தாலும் அவன் மக்களுக்கு சில வரையறுக்கப்பட்ட அளவிலான அதிகாரத்தை கொடுத்து அவர்களை முடிவிலே அடிமையாக்கி கொள்வான்.
உண்மையிலே முடிவான பிரதிபலன் ஒருபோதும் மனுஷனுக்கு நன்மையானதாக இருக்காது. இயேசுவை பின்பற்றுவதில் நாம் என்ன தியாகம் செய்ய நேர்ந்தாலும், எதை கிரயமாக செலுத்த வேண்டி இருந்தாலும், ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அது மகிமையான முடிவை நமக்கு தரும். அது மிக பெருமதியான பிரதிபலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இயேசு நமக்கு வெகுமதி அளிக்கின்ற கர்த்தர். நித்திய விளைவுகளுடன் பிசாசு கொடுக்கின்ற வெகுமதியை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லது இயேசு கொடுக்கின்ற நித்திய வெகுமதியின் வாக்கு தத்தங்களை அறிந்து அதற்காக எத்தையும் இந்த பூமியிலே தியாகம் செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் விரும்புவதை பெறுவதில் சில நேரம் தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் கர்த்தரை மட்டும் வணங்குவதிலும் ஆராதனை செய்வதிலும் உறுதியாகவும் உண்மையாகவும் பொறுமையாகவும் இருங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பின்னும் பிசாசு அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று ஒரு உயர்ந்த இடத்திலே அவரை நிறுத்துகிறார். மேலும் அவன் அவரிடம், நீர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிப்பதற்காக அங்கே ஒரு சவாலை இயேசுவினிடத்தில் அவன் விடுகிறான். நீர் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனென்றால் உம்மை காக்கும்படி பிதா தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்படியாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அப்படி செய்தால்தான் நீ சொல்லுகிற அந்த மேசியா என்று மக்களும் உம்மை அறிந்து விசுவாசிப்பார்கள் என்று இயேசுவை அந்த காரியத்தை செய்யும்படியாக தூண்டி அத்தகைய ஒரு சோதனையை பிசாசு இயேசுவுக்கு கொண்டு வருகிறான். கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக கர்த்தரை சோதிக்கும்படியாக அவரை அவன் தூண்டுகிறான். அது நம் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. நாம் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் ஒருபோதும் சோதிப்பதற்கு முற்படக்கூடாது. மாறாக நாம் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிக்க வேண்டும். எனவே கர்த்தர் யார் என்று உங்களுக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய நிலையில் தேவையில்லாதவாறு அவரை சோதிக்க நீங்கள் முற்படக்கூடாது. மாறாக நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் யார் என்று உங்கள் வாழ்வில் நிரூபிக்க அவருக்கு இடம் கொடுங்கள். அவர் அதை ஏற்ற நேரத்தில் நிரூபிப்பார். உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லி பிசாசை மேற்கொள்வதை பார்க்கின்றோம். நாம் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இயேசு எவ்வாறு பிசாசின் சோதனைகளை மேற்கொள்கின்றார் என்பதை பார்க்க முடியும். சோதனைகள் என்பது இயேசுவை சிக்க வைப்பதற்காக பிசாசு கொண்டு வந்த திட்டங்கள். இயேசுவும் கூட சோதிக்கப்படுகின்றார். தவறானதை செய்யும்படியாக அவர் பிசாசினாலே தூண்டப்பட்டார். ஆனால் அவர் அந்த காரியத்தினாலே ஈர்க்கப்படவில்லை. ஒரு தவறும் ஒருபோதும் அவர் செய்யவில்லை. ஆகவே அவர் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கின்றார். சோதனைகள் என்பது நிச்சயமாக வரக்கூடியவைகள் தான். பாவம் செய்வதற்கான தூண்டுதல் வராவிட்டால் அது சோதனையே கிடையாது. எனவே பிசாசு நமக்குள் ஏற்படுத்தும் அந்த பாவத்தின் ஈர்ப்பை நாம் எப்படி மேற்கொள்வது? ஏனென்றால் அது கவர்ச்சிகரமானதும் நம் இருதயத்தை தூண்டுகிறதுமான காரியமாக இருக்கிறது. எனவே நாம் அதை எவ்வாறு மேற்கொள்வது? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் நமக்கு அதை மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக நிற்பதன் மூலமாகவே நமக்கு அதை மேற்கொள்ள முடியும். நாம் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிப்பதற்கூடாக சோதனைகளை மேற்கொள்ள முடியும். நீங்கள் எத்தகைய சோதனைகளை எதிர்கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாம் அனைவருமே சோதனைகளை எதிர்கொள்கின்றவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் நமக்காக பரிந்து பேச ஜீவனுள்ள ஒரு மகத்தான இரக்கமுள்ள பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எபிரேயர் புத்தகம் நமக்கு சொல்லுகிறது, நமக்கு தேவையான நேரத்தில் நமக்கு தேவையான இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தைரியமாக அந்த கிருபையின் சிங்காசன தண்டைக்கு நாங்கள் நுழைவோம் என்பதாக அங்கே அந்த புத்தகத்தின் ஆசிரியர் கூறுகிறார். இயேசு நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவராய், அவர் நம்மோடு தொடர்பு கொள்ள விரும்புகின்றவராக இருக்கின்றார். இயேசு நம்மை அவரோடு கூட அடையாளப்படுத்துகின்றார். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர் அந்த சோதனைகளை மேற்கொண்டார். ஆகவே அவருக்கு முடியும் நமக்கு உதவி செய்ய. எனவே நீங்கள் எந்த காரியத்தில் சோதிக்கப்படுகிறீர்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயம் பெறும்படியாக அவர் பக்கமாக திரும்பி அவருடைய நன்மையையும் அவருடைய வார்த்தையும் நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். வானத்திலும் இந்த பூமியிலும்
வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே.
வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. அவர் நாமம் பலத்ததுரையாகும். என்னை ரட்சிப்பதற்கு, என்னை விடுதலை செய்வதற்கு, என் காரியத்தை வாய்க்கச் செய்வதற்கு, என்னை நித்தியம் வரை கொண்டு சேர்ப்பதற்கு என் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த காலவேளை செலுத்தும்படியாக கொடுத்த அருமையான பாக்கியத்துக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதமான நாளிலே ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபிக்கத்தக்கதாக நீ கொடுத்த அருமையான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. விசேஷமாக இந்த நாளும் கூட தகப்பனே எல்லா ஜெபங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதிகளுக்காய் ஸ்தோத்திரங்களுக்காய் நீ ஆண்டவரே எங்கள் மேல் பாராட்டி வருகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே சுவாமியில் இணைந்து ஜெபிக்கின்றதான ஜெப குழுக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு ஜெபங்களையும் கொண்டு தகப்பன் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே பல சாட்சிகளை ஏற்படுத்தும்படியாக கொடுத்த பாக்கியத்துக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் கூட விசேஷித்த கிருபை எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே இந்த ஜெபம் மூலமாய் எங்களை கர்த்தாவை நடத்தி வர தயவுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். அதிகமாய் உடைய சமூகத்திலே ஆண்டவரை ஜெபித்து ஆசீர்வாதங்களை சுவீர்த்துக் கொள்ளக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் கிருபைகளையும் தேவரீர் எங்கள் தந்து உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அற்புதங்களை செய்கிற கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளும் கூட சுவாமியுடைய சமூகத்தில் விசேஷித்த கிருபை எங்கள் தருமடியாவை ஜெபிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் உடைய ஆசீர்வாதம் நிரப்படியாவை ஜெபிக்கிறோம். ஜெப குழுக்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவர் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தகப்பனை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஜெபங்களை வலியுறுத்தி வருகிறதான அருமையான தேவ பிள்ளைகளுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் கர்த்தாவே இந்த ஜெபங்களை நடத்துகிற ஒருங்கிணைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்கள் செய்கிறதான வேண்டுகிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவைகளையும் கூட கர்த்தாவே நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து இந்த ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்களை கட்டள முடியாது நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இல்லை இணைந்து ஜெபிக்க வேண்டிய எல்லா கிருபைகளையும் நீ கொடுக்க முடியாத ஜெபிக்கிறேன் சுவாமி. நீ செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. அனைத்து கர்த்தாவே அந்த திரைப்பட நிற்கிற அனைத்து பிள்ளைகளையும் நீங்களை கூட இருந்து வந்திருந்து காத்துக்கொள்ள முடியாது இயேசு நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.